ஓகே, இன்னைக்கு வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் பற்றி பார்ப்போம். சரிதானே? சரி, ஃப்ளிப் ஃப்ளாப் பற்றி பார்ப்போம். இப்போ பழைய புக் இருக்கிறாக்கு 21ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. சரியா? சேர்மான மற்றும் தொடரியல் தர்க்க சுற்றுகள். ஓகே, சேர்மான மற்றும் தொடரியல் தர்க்க சுற்றுகள் வந்து இருக்கு. இதுவரைக்கும் நம்ம தர்க்க சுற்றுகள் மட்டும்தான் படிச்சிருக்கோம். தெரியும் தானே? இப்படி தொடரியல் சேர்மானம் பண்ணலாம். நான் இதுவரைக்கும் முன்னுக்கும் காய்ச்சிக்க மாட்டேன். இப்போதான் முதல்ல காய்ச்சிருப்பேன் உங்களுக்கு. சரி, இதெல்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இல்லை நோட்ஸுகளை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு சரிதானே? சேர்மான சுற்று முதலாவது. சரியா? ஒரு தர்க்க சுற்று குறித்த நேரத்தில் கிடைக்கப்பெறும் மறுவிளைவானது அக்குறித்த நேரத்தில் வழங்கப்படுகின்ற உள்ளீடுகளில் மாத்திரம் தங்கியிருக்குமாயின் அல்லது தீர்மானிக்கப்படுமாயின் அத்தகைய தர்க்க சுற்றுகளே சேர்மான சுற்றுகள் ஆகும். இது வந்து உங்களுக்கு எம்சிக்கு போடக்கூடிய ஒரு கேள்விதான். சரியா? சேர்மான சுற்றுகள் என்ற ஒன்றுமில்லை, தர்க்க சுற்றுகள் என்று தர்க்க சுற்றுகள் இதுதானே ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சேர்மான சுற்றுகள், இன்னொன்று தொடரியல் சுற்றுகள்னு சொல்லுவோம். அதாவது சீக்வன்ஷியல் சர்க்யூட்னு சொல்லுவோம். சுற்றுகள் சரிதானே? இதில் இந்த சேர்மான சுற்றுகள் என்னன்னா நம்ம இன்புட் பண்ணுறது தான். இன்புட் 1 0 0 1 ஒவ்வொரு லைனாக பார்த்தோம்னா குறித்த சந்தர்ப்பம் வந்து அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் இன்புட் பண்ண போகிற இன்புட்ஸ் வச்சு மட்டும்தான் வெளியீடு வரும். அதாவது வரப்போகிற வெளியீடு வந்து அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற இன்புட்ஸில் மட்டும்தான் தாக்கமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அன்கேட் எடுக்கும். சரியா? ஏபி என்ற ஒரு இன்புட் இருக்குது, கியூ என்ற ஒரு வெளியீடு இருக்குது. இது ரெண்டையும் பெருக்கி எழுதுறது அவ்வளோதானே. 0 0 0 1. சரியா? இன்னொன்று அவங்களோட எக்ஸாம்பிளில் அன்கேட்டின் பயன்பாடு அன்கேட்ற ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டாலாம் பெருக்கி எழுத வேண்டாம். எழுதுங்க. எப்படி என்றால் நம்ம டெஃபினிஷன் மாதிரி ஒன்று படிச்சுட்டோம்னாலே குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ளிடப்படுகின்ற அனைத்து உள்ளீடுகளுமே ஒன்றாக வரும் பட்சத்தில் வெளியீடு ஒன்றைக்கணும். இப்படி தான் கொடுக்கணும் ஃபங்க்ஷன் எல்லாம். பெருக்கி விடுமெல்லாம் எழுதக்கூடாது. சரிதானே? அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக யோசிச்சு வச்சுக்கூடாது. அதே மாதிரி நேண்டை கேட்டாங்கன்னா என்ற மறுதலை என்று எழுதக்கூடாது. குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் அனைத்து உள்ளீடுகளும் ஒன்றாக உள்ளிடப்படுமாயின் வெளியீடு 0. சரிதானே? இப்போ நல்லா யோசிக்கணும். இந்த 0 இருக்குல்ல, இந்த 0 எப்படி வந்தது? இது ரெண்டையுமே பெருக்கி வந்தது. இது ரெண்டையும் பெருக்கி இந்த 0 வந்தா, இது ரெண்டையும் பெருக்கி இந்த 0 வந்தா. சரி, அப்போ இந்த 0 இது ரெண்டையும் பெருக்கி வந்தா, இந்த 1 இது ரெண்டையும் பெருக்கி வந்தா இல்லை. அப்போ இப்படி குறித்த சந்தர்ப்பத்தில் உள்ளிடுறது தான் உள்ளிடுது. அது மட்டும்தான் இந்த வெளியீட்டை தாக்கம் செலுத்தும். அதாவது இந்த வெளியீடானது இந்த குறித்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற இந்த உள்ளீடுகளால் மட்டும்தான் வந்த வெளியீடாக இருக்குதுண்டா, அப்படிப்பட்ட கேட்ஸை சொல்லுவோம் சேர்மான சுற்றுகள் சொல்லுவோம். அதாவது அன்கேட்டாக இருக்கட்டும், நேண்ட் கேட்டாக இருக்கட்டும், நோர் கேட்டாக இருக்கட்டும். சரிதானே? இது ரெண்டையுமே சேர்மான சுற்றுகள் என்று சொல்லலாம். அதாவது மிச்சம் எல்லா கேட்டுமே இதுக்குலாம் வரும். சரிதானே? இப்போ தொடரியல் சுற்றுகள் என்ன என்னென்னு வரும். அது மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸை பார்த்துட்டு வருவோமா? எக்ஸாம்பிள் நேண்ட் நோர் போட்டிருக்கேன். சரிதானே? இப்போ தொடரியல் சுற்றுகள்னு பார்ப்போம். ஒரு தர்க்க சுற்று குறித்த நேரத்தில் கிடைக்கப்பெறும் மறுவிளைவானது அக்குறித்த நேரத்தில் வழங்கப்படுகின்ற உள்ளீடுகளில் மாத்திரமன்றி முன்னர் பெற்ற வெளியீடுகளினாலும் தீர்மானிக்கப்படுமாயின் அத்தகைய தர்க்க சுற்றுகளே தொடரியல் தர்க்க சுற்றுகள் ஆகும். அதாவது தர்க்க சுற்றுகள் ரெண்டு வகைப்படும் என்று பார்த்தோம். ஒன்று வந்து சேர்மான தர்க்க சுற்றுகள், இன்னொன்று வந்து தொடரியல் தர்க்க சுற்றுகள். சேர்மான தர்க்க சுற்றுகள் என்றால் அந்த வெளியீடுன்றது குறித்த நேரத்தில் இருக்கிற வெளியீடுன்றது குறித்த நேரத்தில் இருக்கிற அந்த உள்ளீடுகளில் மாத்திரம்தான் தங்கி இருக்குது. முன்னைய உள்ளீடுகள்லையோ இல்லை அடுத்து வரப்போகிற உள்ளீடுகள்லையோ தங்கியிருக்காது. தொடரியல் தர்க்க சுற்றுகள் என்றால் இல்லைன்னா இப்போ சும்மா உங்களுக்கு விளங்குக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னா 0 0 0 1 1 0 1 1 இருக்கு. சரியான? இவ்வளோத்த ஒரு 0 வருதுன்னா இந்த 0 இதில் மட்டும்தான் தங்கியிருக்கணும். சரிதானே? அதான் நார்மலாகவே கேட்ஸ் இருந்தால் இதில் மட்டும்தான் தங்கியிருக்கணும். அப்படி இந்த ரெண்டையும் வச்சு முடிவெடுக்க நம்மளால் முடியலைண்டா, இந்த ரெண்டையும் வச்சு முடிவெடுக்க முடியலைண்டா மேலடிக்கிற இதுக்கு முதல் என்ன முடிவு வந்துச்சோ அதில் முடிவு எடுக்கும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது.
இதே மாதிரி பிரச்சனை உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்துருந்துன்னா இப்போ உங்களால் ஒரு முடிவு சரியாக எடுக்க முடியலைன்னு கேட்போம். சரிதானே? இந்த பிரச்சனை ஒன்று இருக்கி அந்த பிரச்சனைக்கு உங்களால் முடிவெடுக்க முடியலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்பேன், எப்படி ஒன்று உனக்கு வந்தானே, ஸோ நீ சொல்லித்தாவன் என்ன பண்ணலாம் இந்த டைமில் ரெண்டு கேட்பேன். அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லும்? நான் இப்படி தான் பண்ணினேன், நீயும் இப்படி பண்ணுன்னு சொல்லும். இதான வழக்கமாக நடக்கிறது. அது கொண்டு கிடத்துல வந்துருந்தால் நம்மளே தள்ளியோட பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான் இந்த குறித்த சந்தர்ப்பத்தில் வர உள்ளீடுகளை வச்சு இந்த குறித்த சந்தர்ப்பத்தில் வர வெளியீடை நம்மளால் தீர்மானிக்க முடியலைண்டா அந்த டைம் சர்க்கியூட்ஸ் என்ன பண்ணுமெண்டா, அதாவது தொடரியல் சர்க்கியூட்ஸ் என்ன பண்ணுமெண்டா, மேலே தனக்கு முதல் செஞ்சாக்கள் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை கீழே பண்ணு. அதாவது தனக்கு முதல் இதை மாதிரி ஒரு பிரச்சனை வந்த டைம் இல்லாட்டி இதை மாதிரி இருந்த டைம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை கீழே இருக்கிறாள் பண்ணு. இதுதான் தொடரியல் சர்க்கியூட்னா என்னென்னு சிம்பிளான ஒரு இது. சரிதானே? இப்போ ஒவ்வொரு பாயிண்டாக பார்த்து வந்து என்னென்னு பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த பாயிண்டை பாருங்கடாக்கா. இவ்வகையான சுற்றுக்கள் மேலும் உள்ளீடுகள் எடுக்காமல் செயல்களை தொடர்ச்சியாக செய்வதற்கு தேவைப்படும். அதாவது இப்போ அந்த ரெண்டு உள்ளீடு தான் இன்னைக்கு அந்த ரெண்டு உள்ளீடை வச்சு நம்மளால் இப்போ முடிவெடுக்க முடியலை, என்ன வெளியீடு வரப்போகுதுன்னா இன்னும் ஒரு உள்ளீடுக்காக காத்துட்டு இருக்காது. ஜஸ்ட் மேலே என்ன நிற்கோ அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகும். அதாவது ஸ்பீடாக செய்யக்கூடிய வேலைகள், ஒரு அந்த ஸ்டாப் பண்ணாமல் செய்யக்கூடிய வேலைகள், ஒரு ஃப்ளோவில் போக வேண்டிய வேலைகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிதானே? அதாவது ப்ரெக்கெட்டுக்குள்ளே ஓட்டிக்காங்க பாருங்க, நினைவக சேமிப்புக்காக எஸ்ட்ரமெண்ட்டு ஓட்டிக்காங்க. சரிதானே? எஸ்ட்ரமெண்ட்டாக என்னென்னா நீங்கள் செகண்ட் யூனிட்லாம் எதுவும் படிச்சிருக்கணும். ரெண்டு வகைகள், மூணு வகை RAM இருக்கேன் கொஞ்சம் லைட்டாக நடந்துட்டு எஸ்ட்ரம், டிராம், இன்னும் ஒன்று ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரம் வந்து இருக்குது. சரி, அப்போ இப்படி மூணு வகையான ட்ரம் இருக்குது. அதில் எஸ்ட்ரம் தான் இருக்கிறதுக்குள்ளே ஸ்பீடானது, மெமரிக்கு வந்து குறைஞ்சது, விலை கூடினது. சரிதானே? அதாவது ஸ்பீடாக நடக்கக்கூடிய வேலைகள் எல்லா இடத்துலையுமே இந்த ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னது எஸ்ட்ரம்ன்றது மெமரி குறைஞ்சது. ரெண்டு வகை தான் இது. ரெண்டு வகைகளுக்குள்ள இது வந்து மெமரி குறைஞ்சது, ஸ்பீட் கூடினது, விலையும் கூடினது. அதாவது இப்போ என்னன்றாப்பா சொல்கிறேன், ஒரு ரோட் குறையண்டா, ரோட் சின்ன தூரம் பண்ணால் நம்ம ஸ்பீடாக கடந்துடுவோம். சரிதானே? அதே ரோட் பெரிய நீளம் பண்ணால் என்ன பண்ணுவோம், நம்ம கடக்கிறதுக்கு கூட டைம் எடுக்கும். அதே மாதிரி தான் கெப்பாசிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வேலை செய்வோம். இப்போ மெமரி ரெஜிஸ்டர் தானே இருக்கிறதுக்குள்ளே ஆக சின்ன கெப்பாசிட்டி உடையது ரெஜிஸ்டர் தானே. 2வது யூனிட்டில் படிச்சுட்டீங்களா? என்னடாப்பா நிறைய டிவைசஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் டிவைசஸ். அதில் ஆக கடும் ஃபாஸ்டானது ரெஜிஸ்டர்ஸ் ஒன்று இருக்குது. ரெஜிஸ்டர்ஸுக்கு அடுத்தது கேஸ் மெமரி ஒன்று இருக்குது. கேஸ் மெமரிக்கு அடுத்தது ரம் தான் வரும். ரம்முக்கு அடுத்தது இது அது கீழே வரும். இப்போ நம்ம கீழே வரதில்லை என்னன்னா அது படிப்பீங்கன்னா அதுக்கு என்ன தனியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கணும். இப்போ பாருங்களா, இதெல்லாம் 2வது யூனிட்ல இருக்குது. சரி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். அதாவது கம்ப்யூட்டருக்குள்ளே வெளியே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை பற்றின நெட்ஒர்க்ஸ், அதை பற்றி எல்லாத்துலேயுமே டீட்டெயிலாக படிக்கணும். நோட்ஸ் பண்ணணும். நல்ல இன்ட்ரெஸ்டான பாடம். இருக்கிற நோட்ஸுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டான பாடம். இப்போ ரெஜிஸ்டர்ஸ் வந்து இருக்கிறதுக்குள்ளே கெப்பாசிட்டி குறைஞ்சது, இருக்கிறதுக்குள்ளே அதே மாதிரி ஃபாஸ்ட் கூடினதுன்னு இல்லை. இது அதை விட கொஞ்சம் கெப்பாசிட்டி கூடினது, அதே மாதிரி அதை விட கெப்பாசிட்டி ஸ்பீட் குறைஞ்சது. அப்போ கெப்பாசிட்டி கூட 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 ஸ்பீட் குறைஞ்சு மேக்னெட்டிக் டேப் ஒன்று இருக்குது. இந்த கடைக்குள்ளேயும் இருக்கிறது நினைக்கிறேன். மேக்னெட்டிக் டேப் தான் இருக்கிறதுக்குள்ளே ஸ்டோரேஜ் கூடினது. எவ்வளோ கூடனா அவ்வளோ ஸ்டோரேஜ் கூடினது, அதே மாதிரி ஸ்பீட் குறைஞ்சது. சரி, இப்போ ஹார்ட் டிஸ்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி 2 கேள்விப்பட்டிருக்கீங்களா? SSD என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி கூட பாட்டு மட்டும் தானே நம்ம சர்வ் பண்ணி வைக்கிறோம். ஆனால் அதில் சர்வ் பண்ணக்கூடியது இன்னும் கூட இருக்கிறா. அதை யூஸ் பண்ணுன்னா இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறதுக்கு ஒரு 20 மணி நேரம் இருந்து பார்த்துட்டு வருவியா? இப்போ பாருங்களா, ஹார்ட் டிஸ்க் SSD என்ன விளக்கம் பண்ணால் இதை 2வது யூனிட்ல இதை பற்றி இன்னும் கடும் விளக்கமாக கேட்கணும். அந்த ஒரு ஃப்ளோவில் படிச்சுட்டு போகல அந்த விளக்கம் தான் கேட்கும். சிம்பிளாக சொல்லிக்கொள்கிறேன். SSD என்பது ஸ்டோரேஜ் ஓரளவு குறைஞ்சது, ப்ரைஸ் கூடினது. சரி,
ஹார்ட் டிஸ்க்ன்றது ஸ்டோரேஜ் கூடினது, ஓரளவு ப்ரைஸ் குறைஞ்சது. இதில் ஸ்பீடு வந்து குறைய, இதில் ஸ்பீடு வந்து கூட. என்ன விளக்கம்னா, இவர் வந்து புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டார். ஆதி காலத்துலேருந்து ஹார்ட் டிஸ்க் இருக்காது. ஹார்ட் டிஸ்க் வந்து அப்போ அந்த காலத்து கம்ப்யூட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிச்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இவர் வந்து எடுத்த உடனே இப்போ வந்தார். அதால் இவர் ஆக ஸ்பீடாக இருக்கார். இது ரெண்டுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் தான். இதுக்கு விலையும் கூட, எதுக்கு ஸ்பீட் கூடையோ அதுக்கு தான் விலை கூடுது. சரி, இருக்கிறதுக்குள்ளே விலை கூடினது ரெஜிஸ்டராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஹார்ட் டிஸ்க் ஒரு 1000 டிவி ரெண்டு வேண்டுறமாண்டா இப்போ கடும் விலை வருது. ரெஜிஸ்டர் வந்து ஒரு 2 MB கூட இருக்காது. எப்படி ரெஜிஸ்டர் கூட விலை இருக்குது? ரெஜிஸ்டரோட கெப்பாசிட்டியை கம்பேர் பண்ணக்குள்ள ரெஜிஸ்டரோட விலை தான் கூட. இப்போ 1000 டிவி ரெஜிஸ்டர் பண்ணுற காசு வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி ரூபா வரும். அப்போ 1000 GB எனக்கு ஹார்ட் டிஸ்க் பண்ணுறதை விட 1000 GB ரெஜிஸ்டர் பண்ணுற விலை வந்து கூட. அதை வச்சு தான் சொல்லுவாங்க, கம்பேர் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் விலை கூடன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் தான் விலை நடக்கு. இப்போ நான் எதுக்குள்ள வரேன், எஸ்கிராம் புக்கில் போயிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்பீடாக செய்யக்கூடிய வேலைகள், இந்த நினைவக சாதனங்கள், இதுக்குள்ளெல்லாம் இந்த தொடரியல் சுற்றுக்கள் தான் யூஸ் பண்ணுறது. சரிதானே? இப்படி தொடரியல் சுற்றுக்களுக்குள்ள ஒன்று தான் ஃப்ளிப்ஃப்ளாப், எழுவீடு சுற்று என்று சொல்லுவோம். சரிதானே? அதாவது ஃப்ளிப்ஃப்ளாப் சுற்று. இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் சுற்றும் இப்படி தான் தீர்மானிக்க முடியாத சந்தர்ப்பங்களில் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு முன்னுக்கு இருக்கிற உள்ளீடுகளை வச்சு இப்போதைய முடிவை எடுத்துக்கொள்ளும். இப்போ நோட் ஒன்று போட்டிக்கு பாருங்களா, நினைவக சாதனங்களில் இத்தகைய சுற்றுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸாம்பிள் ரம். சரிதானே? அதாவது இந்த மாதிரி தொடரியல் சுற்றுகள் பயன்படுத்தப்படுகிறது. 2025 பேட்சில் 4வது டேர்ம் ப்ரொவின்ஷியல், அதாவது எங்கட ப்ரொவின்ஷியல் என்ன மாதிரி ஒரு கேள்வி போட்டிருந்தாங்கன்னா, லொஜிக்கேட்ஸில் எல்லா கேள்வியும் போட்டு கடைசியில் அந்த எஸ்ஸேட மொத்த மார்க்ஸ் எத்தனைன்னு எனக்கு சொல்ல தெரியல. மொத்த மார்க்ஸ் எப்படி மேனேஜ் மார்க்ஸ் தான் வரும். அதில் கிட்டத்தட்ட அதுக்குரிய மார்க்ஸ் வந்து 4-3 மார்க்ஸ். என்ன போட்டிருந்தவங்கன்னா, மின் துண்டிக்கப்பட வழக்கமாக இருக்கிறது வந்து நம்ம ஒரு வாலட்டைல் மெமரியா, வாலட்டைல் மெமரி என்ன, ஃப்ளிப்ஃப்ளாப் என்ன, ஃப்ளிப்ஃப்ளாப்புக்குரிய இந்த சுற்றுகளை வரைங்க, இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்புக்குரிய இந்த இன்புட்ஸ் போதுங்க, இந்த அவுட்புட் என்னன்னா இருக்குது. ஆனால் இந்த முறை புதுசாக அங்களில் வேலை பார்த்துருந்தாங்க. எப்படின்னா இது என்னென்னு பார்த்துருந்தாங்க, கேள்வி பற்றி ரெண்ட கேள்வியை பற்றி கேட்குறாங்க. ஓகே, வாலட்டைல் மெமரி என்னென்ன நேற்று சொல்லியிருந்தேன். வாலட்டைல் மெமரி என்னென்னா, மின் துண்டிக்கப்படுகின்ற போது செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தும் இழக்கப்படுமாயின் அது வாலட்டைல் மெமரி. நான் வாலட்டைல் மெமரி என்றால் மின் துண்டிக்கப்பட்டதன் பின்னரும் இது செய்யப்பட்ட வேலைகள், அதாவது சேமிக்கப்பட்ட வேலைகள் இழக்கப்படவில்லையாயின் அது வந்து நான் வாலட்டைல் மெமரி. சரிதானே? இப்படி தான் கேள்வி கேட்கலாம். வாலட்டைல் மெமரி என்ன, வாலட்டைல் மெமரிக்கு எக்ஸாம்பிள் தாங்க. ரெம் ஒரு வாலட்டைல் மெமரியா, நான் வாலட்டைல் மெமரியா தான் கேள்வி கேட்கலாம். இல்லை, எம்ஜிக்கு வரும், சில டைம் கூட்டுக்கல்வியில் வரும், சில டைம் ஸ்ட்ரக்சரில் மேபி கேட்கலாம், இல்லாட்டி இப்படி லூசுத்தனமாக சரியும் கேட்கலாம். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ரெம் ஒரு வாலட்டைல் மெமரியா, அவனே கேட்டுட்டாங்க. என்னடா வழக்கமாக இருக்கிறது அவனே வந்துட்டாங்கன்னு பார்த்தா, இதற்கான காரணம் என்னென்று அதையும் அவனே சொல்லிட்டான். மின் இழக்கப்படும் போது ரெம்மில் சேமிக்கப்பட்ட வேலைகள் இழக்கப்படுவதுனால் இதனை வாலட்டைல் மெமரி என்று நான் பாய்ச்சிட்டு போக்குள்ள பார்த்தேன். இதுக்கு பிறகு என்னடா கேள்வி கேட்க போகிறான்னு பச்சான் ட்விஸ்ட். ரெம் வந்து ஃப்ளிப்ஃப்ளாப் அந்த இதில் இயங்குதான். கிட்டத்தட்ட இது ஒரு கேள்வியாக கேட்கலாம். ஃப்ளிப்ஃப்ளாப் இதில் இயங்கக்கூடிய சாதனங்களை தருவா நம்ம ரெம் பண்ணி கொடுக்கலாம். அதையும் அவனே சொல்லிட்டான். ரெம் வந்து ஃப்ளிப்ஃப்ளாப்பில் இயங்குதான். இப்போ ரெம் மின் துண்டிக்கப்பட்டால் ஏன் செய்யப்பட்ட வேலைகள் இழக்குதுன்னு ஃப்ளிப்ஃப்ளாப்பை வச்சு விளங்கப்படுத்துவோம். இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு கேள்வி எந்த ஒரு பேப்பர்லையுமே பார்த்ததும் இல்லை, பாஸ் பேப்பர்லையும் பார்த்ததும் இல்லை. அவடத்தை வச்சு நான் ஒரு விட யோசிச்செடுத்தேன். அந்த விட தான் சரியான விட. அவங்க ஸ்கீமில் தந்த விட வந்து அதுக்கு பொருத்தம் இல்லாத விட. பேப்பர் டிஸ்கஷன் டைம் இதை சொல்லுவாங்க. சரி, நான் போட்ட விட சரின்னு சொல்லுவாங்க. அதை என்ன மாதிரின்னு நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப் படித்ததுக்கு பிறகு கடைசியாக சொல்லித்தாரு. அதை என்ன நான் இப்போ இதை வச்சு என்ன சொல்லுவாருன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தியரியில் கிளியர் ஆகிக்கணும், அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை மடக்கில்லாத அளவுக்கு எழுதிக்கலாம். எனக்கு என்னவோ கடவுள் புண்ணியத்தில் அன்றைக்கு ஃப்ளிப்ஃப்ளாப் கிளியராக இருந்தாலும் நான் அதுக்கு விட எழுதிட்டேன். இல்லாட்டி கட்டாயம் எழுதிக்க மாட்டேன். எனக்கு கேள்வியை விலங்கல் கொடுத்தேன். சரி, இப்போ கம்பினேஷனல் லாஜிக் வர்சஸ் சீக்வென்ஷியல் லாஜிக், அதாவது கூட்டுத்தக்க வாயில்களுக்கும் தொடரியல் தர்க்க வாயில்களுக்குமான வித்தியாசம் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிதானே? சேர்மான தர்க்க சுற்றுக்களின் வெளியீடானது தற்சமயம் செல்லுகின்ற உள்ளீடுகளினால் தீர்மானிக்கப்படுகின்றது. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சேர்மான சுற்றுகள் என்றால்
இப்போ என்ன இன்புட் போகுதோ குறித்த சந்தர்ப்பத்தில் என்ன இன்புட் போகுதோ அதை வச்சு அவுட்புட் வரும். தொடரியல் சந்தர்ப்பம் தொடரியல் சுற்றுக்கள் என்னென்னா இதுக்கு முதல் என்ன இன்புட் போச்சு இல்லை இப்போ போகிற இன்புட்டை வச்சு தான் இப்பயும் அவுட்புட் வரப்போகுது. சரியா? அப்படி அவுட்புட் எடுக்க முடியலை, என்னால் அவுட்புட்டை பற்றி யோசிக்க முடியலைன்னா இதுக்கு முதல் வந்தாக்கள் என்ன செய்கிறாங்களோ அதை இங்கே வச்சு செய்வாங்க. அதாவது நினைவக கூறு ஒன்று இங்கே இருக்கப்படுது எக்ஸ்ட்ராவாக. ஏண்டா ஏற்கனவே செஞ்சதுகளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நினைவக கூறு இங்கே இருக்கப்படுது. இதைத்தான் இதில் சொல்ல வராங்க. நினைவக கூறுக்கு ஸ்டோரேஜ் என்னெல்லாம் இருக்காதா? நினைவக கூறு மாதிரி அதை ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு சர்க்கியூட் அது இருக்கும். ஏன்னா ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி. அங்கே நினைவு கூறு என்ன இப்போ ஒரு ரெம் ஹார்டிஸ்கே ஒன்று வைக்கிறதுல ரெம் ஹார்டிஸ்குள்ளே தான் இது இருக்கு. சரி, இப்போ பாரு, தொடர் சுற்றுக்களின் வெளியீடுகள் தற்போதைய உள்ளீடுகளின் கலவையை மட்டுமல்ல முன்னைய வெளியீடுகளையும் சார்ந்துள்ளது. சரிதானே? அதாவது தீர்மானம் எடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் முன்னைய வெளியீடுகளை பார்த்தெடுக்கும். சரிதானே? இது விளங்கப்படுத்த உதாரணங்கள் அப்புறம். எனவே தொடர் சுற்றுக்கள் நினைவக சேமிப்பக கூறுகளுடன் இணைந்து கூட்டு சுற்றுக்களை கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த தொடரியல் சுற்றுன்றதும் என்னது சேர்மானத்தக்க சுற்றுகளில் தங்கியிருக்கும். ஆனால் முடிவெடுக்காத டைம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக தொடரியல் சுற்றுக்குரிய ஃபீச்சர் வந்துட்டு போகும். சரிதானே? இப்போ அடுத்தது, சில தொடர் சுற்றுக்கள் கூட்டு சுற்றுக்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நினைவக கூறுகள் இருக்கு. இதைத்தான் சொல்லியிருந்தேன். சரிதானே? தொடர் சுற்றுக்கள் பல்வேறு உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளின் வரிசையை கொண்டுள்ளது. இங்கே வெளியீடுகள் தற்போதைய உள்ளீடுகள் மற்றும் முன்னைய வெளியீடுகள் இரண்டின் கலவையை பொறுத்தது. அதாவது இப்போ நான் சொன்னதை தான் திரும்ப திரும்ப இதில் சொல்லிட்டு இருக்காங்க. வித்தியாசம் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இதுகளை எழுதி கொள்ளணும். சரிதானே? இப்போ பிளாக் டயக்ராம் ஆஃப் சீக்வென்சல் சர்க்கியூட். சரிதானே? அது பண்ணுங்களாப்பா. தொடரியல் சுற்றோட டயக்ராம் இது ஸ்ட்ரக்சருக்கு கேட்கக்கூடிய ஒன்று. மேபி எம்சிக்கு கேட்டாலும் கேட்கலாம். சரிதானே? நோவலாக தான் போடுறேன், அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் போடுறீங்க. இங்கே பாருங்க, இன்புட் ரெண்டு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இப்படி ஒரு அம்புக்குறி போட்டு அடுத்த ஒரு பாக்ஸ் அடிச்சுட்டு இதுக்குள்ளே என்ன போடணும்னா சேர்மான தர்க்க சுற்றுக்கள். சரியா? இதில் என்ன அவுட்புட் வரணுக்கு இதில் இது வந்து நோமலாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா சேர்மான தர்க்க சுற்றுகளுக்கான டயக்ராம் தான் இது. இப்போ தொடரியல் அதாவது சீக்வன்சல் சர்க்கியூட்டுக்கு எப்படி வேணும்னா இதோட எக்ஸ்ட்ராவாக அடுத்த ஒரு நினைவக கூறு வரப்போகுது. நினைவக கூறு என்பது வரப்போகுது. சரியா? நினைவக கூறு என்று வரப்போகுது. இங்கே ஒன்று இங்கே ஒன்று வரும், இங்கேருந்து இங்கே ஒன்று போகும். இப்போ சொல்லியிருந்த மாதிரி தான் கேட்குறேன். தொடரியல் சுற்றுக்கள் என்ன அப்படி தான் வரப்போகுது. சரிதானே? இந்த டயக்ராமை தான் தொடரியல் சுற்றுகளுக்குரிய பிளாக் டயக்ராம்னு சொல்லுவோம். அதாவது கட்டமைப்பு வரைபடமோ இதை ஒன்று வருது தமிழில். நீங்கள் பிளாக் டயக்ராம் என்னன்னு கேட்பாங்க, பிளாக் டயக்ராம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். கட்டாயம் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் இங்கிலீஷ் மீனிங் போடுவாங்க. சரிதானே? இப்போ நல்லா பாருங்க, இன்புட் வருது. சரியா? இந்த இன்புட்டை வச்சு என்னால் அவுட்புட் எடுக்க இயலுமெண்டா சும்மா போகும். இன்புட் வருது, இந்த இன்புட்டை வச்சு என்னால் அவுட்புட் எடுக்க இயலுமெண்டா சும்மா போகுது. சரிதானே? ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது, என்னால் வரப்போகிற இந்த இன்புட்டை வச்சு அவுட்புட் எடுக்க முடியலை. அப்படி என்ற சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவேண்டா கீழே வரும், நினைவக கூறில் வரும். இப்படி இருக்கும்போது பிரச்சனை வந்திருக்கா, இந்த பிரச்சனை டைமில் அவங்க என்ன பண்ணாங்க என்ற ஒரு ரிசர்ச் பண்ணும். இல்லாட்டி இதுக்கு முதல் இருந்தால் என்ன வெளியீட்டை கொடுத்தாருன்னு கேட்டுப்பாங்க. சரிதானே? அப்படி அவர் என்ன வெளியீட்டை கொடுத்தாரோ அந்த வழியில் அவர் அனுப்புவார். திரும்ப அதை எடுத்துட்டு அதை அவுட்புட்டாக தரும். சரிதானே? இப்படி முடிவெடுக்க முடியாத டைமில் கேள்வியை தொடுத்து உடனே விடையை பெற்று அதை அவுட்புட்டாக தரும். சரிதானே? இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. எந்த ஒரு இடத்துலையும், அதாவது உங்களோட 7வது யூனிட்டில் சில டெவலப்மெண்ட் இது இருக்குது. அப்படி ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு சில மாடல்ஸ் இருக்குது. சரிதானே? இன்டராக்டிவ் மாடல், வாட்டர்ஃபால் மாடல், ஸ்பைரல் மாடல், அப்படி நிறைய மாடல்கள் இருக்குது. ரேபிட் இங்கே ரேட் மாடல்கள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி நிறைய மாடல்கள் இருக்குது. சரிதானே? அப்போ அந்த மாடல்களை தவிர வேறு எந்த ஒரு இடத்துலையுமே
இன்புட்டில் அவுட்புட்டில் இருந்து இன்புட்டுக்கு வர மாதிரி ஒரு தரவு பாய்ச்சல் வராது. சரி, அங்கே வந்து மீள் சுழற்சியில் டெவலப்மெண்ட் பண்ணுறதால தான் இப்போ ஒரு அவுட்புட் வந்தோடனே எனக்கு இது பிடிக்கலன்னொடனே திரும்ப அதை இன்புட் எடுத்து திரும்ப டெவலப் பண்ணுவாங்க. அது வந்து 7வது யூனிட்டில் இருக்குது. அந்த இடத்தை தவிர வேறு எந்த இடத்தையுமே இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு தான் தரவு பாய்ச்சல் போகுமே தவிர அவுட்புட்லேருந்து இன்புட்டுக்கு வராது. ஆனால் இங்கே சீக்வன்சல் சர்க்யூட்டில் என்னது பிளாக் டயக்ராம் கூட எதிர்த்தரவு பாய்ச்சல் வரும். அதாவது இங்கே பாருங்க, இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு போகுது. ஆனால் இங்கே என்ன நடக்குது, அவுட்புட்லேருந்து இன்புட்டுக்கு வருது. சரிதானே? இந்தாடாப்பா, இந்த தரவு பாய்ச்சல் வந்து இப்படி தான் வழக்கமாகவே நடக்கிறது. சரிதானே? ஆனால் இதை பாருங்க, இப்படி போனது என்ன நடக்குது, திரும்ப இப்படி வந்து திரும்ப இப்படி போகுது. சரிதானே? அப்போ இது வந்து ஒரு ரொட்டேஷனில் நடக்குது. அதாவது இந்த ரொட்டேஷனில் நடக்கிற இடங்களில் மட்டும்தான் இந்த எதிர்த்தரவு பாய்ச்சல் இருக்குது. இது வரைக்கும் கேட்டு வரல, மேபி கேட்கலாம். சரிதானே? அதுக்காக சொல்லி கொண்டது. இப்போ ஃப்ளிப் ஃப்ளாப்பை பற்றி பார்ப்போம். அது இவ்வளோ நேரம் பார்த்தது தொடரியல் தர்க்க சுற்றுகள். சரிதானே? அந்த தொடரியல் தர்க்க சுற்றுகளில் ஒன்று தான் ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகேவா? இனித்தான் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்குள்ளே போகிறோம். இந்த டயக்ராமில் கிட்டானே ஸ்ட்ரக்சர் கேட்கலாம். மாறி இது நல்லா கிளியர் ஆகிருக்குன்னா அப்படி குழப்பி கேட்டாலும் விடைய கொடுக்கலாம். சரிதானே? இப்போ பார்ப்போம் ஃப்ளிப் ஃப்ளாப் எழுவடி சுற்றுகள். இந்த எழுவடி சுற்றுகள் என்றால் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சீக்வன்சல் சர்க்யூட்டுக்கு அடிப்படையாக செய்ய போகிறோம். சரிதானே? எப்படி நடக்கும் என்றெல்லாம் அதில் வகைகள் பார்ப்போம். இப்போ அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை பார்த்துக்கணும். தர்க்க சுற்றுக்களின் பிரயோகமாக எழுவிழுதிகள் காணப்படுகின்றன. எழுவிழுதிகள் என்றாலும் ஃப்ளிப் ஃப்ளாப்பை தான் சொல்லுவாங்க, குழம்பிட்டு சுற்றுகள். சரிதானே? எழுவிழி சுற்றுக்கள், எழுவிழுதிகள் வேறு. இப்போ ஃப்ளிப் ஃப்ளாப் பண்ணு சொல்லலாம், இல்லாட்டி எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் பண்ணலாம், ஆர்எஸ் ஃப்ளிப் ஃப்ளாப் பண்ணலாம். அதெல்லாம் என்னென்னு பின்னிப்பாங்க. சரிதானே? இப்படி எதை சொன்னாலுமே அவங்க ஃப்ளிப் ஃப்ளாப்பை தான் சொல்ல வராங்கன்னு நமக்கு விளங்கி போடும். இப்போ பாருங்களா, தர்க்க சுற்றுக்களின் பிரயோகமாக பூலியன் பிரயோகமாக எழுவிழுதிகள் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த தர்க்க சுற்றுக்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்த ஃப்ளிப் ஃப்ளாப். அதாவது இந்த தர்க்க சுற்றுக்களை வச்சு செய்யக்கூடிய வேலைகளில் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பும் ஒன்று சொல்கிறாங்க. அதை தான் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க, பிரயோகம்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். பூலியன் தர்க்கத்தின் உதவியுடன் இவற்றை பயன்படுத்தி நினைவகத்தை உருவாக்க முடியும். விளங்குது தானே இந்த பாயிண்ட்? இந்த இதை யூஸ் பண்ணி நினைவகத்தை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது மேல் அரைச்சமாக திரும்ப அரைக்கிறாங்க. எழுவிழுவிகள் மிகவும் அடிப்படை யோசனையான எழுமாற்று அணுகள் நினைவுமாக கருதப்பட முடியும். அதாவது இந்த பாயிண்ட் எல்லாம் அந்த விளக்குற இடத்தை நான் சொன்ன ஒரு வித்தியாசம் ஒரு கேள்வி யூஸ் பண்ணாங்க, அந்த இடத்த நான் கொடுத்தேன். சரிதானே? குறித்த உள்ளீட்டு பெறுமதிகளை கொடுக்கும் போது அவை அவற்றை நினைவில் வைத்திருக்கும். இதை NAND வாயில் அல்லது NOR வாயிலின் உதவியுடன் கட்டமைக்க முடியும். அதாவது ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிற 2 வாயில்னா ஒன்று NAND, இன்னொரு NOR. சரிதானே? எப்படி நம்ம யூஜிக்கு NAND-ஐயும் NOR-ஐயும் வச்சு மட்டும் செஞ்சிருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் NAND-ஐயும் NOR-ஐயும் வச்சு மட்டும்தான் செய்யணும். அடுத்ததா, இவை உள்ளீடுகளாக 1 ஹை, சரிதானே, 0 லோ வோல்டேஜ் ஆகிய பெறுமதிகளை பெற்று Q மற்றும் Q பார் ஆகிய 2 வெளியீடுகளை தோற்றுவிக்கும். அதாவது இங்கே அட் அ டைமில் 2 உள்ளீடு வரப்போகுது, 2 வெளியீடு வரப்போகுது. இந்த வெளியீட்டிலையும் உள்ளீட்டு பெருமானம் தங்கியிருக்கும். அப்படின்னு இப்போ டயக்ராம் ஆகக்குள்ள பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பின் வகைகள் என்று எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப், ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப், ஒரு டிகே ஃப்ளிப் ஃப்ளாப், டி ஃப்ளிப் ஃப்ளாப் பண்ணி இருக்குது. சரிதானே? இப்படி 4 வகையான ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 வகை தான் இருக்குது. இந்த 4 வகையில் நம்ம 4ஐயுமே படிக்க போகிறது இல்லை. எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை மட்டும்தான் படிக்க போகிறோம். அதாவது செட் ரீசெட்னு சொல்லுவோம். சரிதானே? இந்த செட் ரீசெட்டுக்கெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் நான் திரும்பி சொல்கிறேன். செட் ரீசெட் ஃப்ளிப் ஃப்ளாப் பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் பற்றி இன்னும் தெளிவாக படிக்கணுமெண்டா உங்களோட ஃபிசிக்ஸில் எலக்ட்ரானிக் யூனிட்ஸில் இருக்குது. சரிதானே? கடைசி சாப்டர் கூட இது ஃப்ளிப் ஃப்ளாப். இங்கே வந்து அதே அளவுக்கு தெளிவாக நம்மளும் படிக்க போகிறோம். எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் இது செட் மற்றும் ரீசெட் ஆகிய 2 உள்ளீடுகளை பற்றி Q மற்றும் Q பார் ஆகிய 2 வெளியீடை தோற்றுவிக்கும். சரிதானே? இதை பற்றி நீங்கள் யோசிக்கிறதால என்னென்னு சொல்லுங்கள். வெளியீட்டில் Q 1ஆகவும் Q பார் 0ஆகவும் இருந்தால் அது நினைவக கருவியின் செட் நிலையாகும். வெளியீட்டில் Q சமன் 0 ஆகவும் Q பார் சமன் 1ஆகவும் இருப்பின் அது கருவியின் ரீசெட் நிலையாகும். சரிதானே? அதாவது 2 உள்ளீடு இருக்க போதுடாப்பா, இங்கே பாருங்க, 2 உள்ளீடு இருக்க போது எஸ் மாறும் இல்லை, அதுக்கு வெளியீடாக Qவும் Q பாரும் வரப்போகுது. சரியா?
இங்கே பூஜ்ஜியமும் இங்கே ஒன்றும் இருக்குமெண்டா இதை ரீசெட் நிலைமைன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்றும் இங்கே பூஜ்ஜியம் இருக்குமெண்டா இதை செட் நிலைமைன்னு சொல்கிறாங்க. இந்த எழுவிழிகள் எல்லாம் எங்கே யூஸ் ஆக போகுதுன்னா, நம்ம இப்போ சில ஃபேன்ஸ் வந்து டைமர் அடிப்படையில் வேலை செய்யுங்க, அந்த இடத்துல இது யூஸ் ஆகும். திரும்ப நம்மளோட ரன்னில் இது யூஸ் ஆகும். எப்படி இது யூஸ் ஆகும்னா, இப்போ ஃபேனில் வந்து நம்ம இப்போ ஒன்றரை சுவிட்சை நினைச்சோம்னா ஒரு மினிமம் ஸ்பீடில் நடக்கும். அதை வந்து இப்போ நம்ம செட் நிலைமைன்னு வச்சோம்னா அடுத்தது வந்து ரீசெட் நிலைமைன்னு வைக்கலாம். அப்போ 2 சிக்னல். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 2 அதாவது ஃபேனில் இருக்கிற 2 சரி 3 சரி அட் டைமில் சேர்ந்து நினைச்சிருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்று யாராலையுமே சொல்லலாம். சில டைம் ஆஃப் ஆகும், சில டைம் ஒன் ஆகும், சில டைம் வேறு ஏதாவது நடக்கும், சில டைம் ஃபேன் பற்றி போகும். என்ன இல்லடா 2 சுவிட்சையும் சேர்த்து நசிக்காது. இப்போ 2 நசிக்காய் 3 நசிக்காய் இல்லாட்டி 1 நசிக்காய் ஓஃபை நசிக்காய்னா அங்கே என்ன நடக்கும்னு சொல்லலாம். ஒன்று ஆகும், இல்லாட்டி ஆஃப் ஆகும், இல்லாட்டி 2ல் சுற்றும், இல்லாட்டி 3ல் சுற்றும், இல்லாட்டி மொத்தம் மவுளுக்குள்ள சர்க்கியூட் போயிட்டு நமக்கு வீட்டு அடி போயிடும். அவ்வளோதான். இதை போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ணா சொல்லுங்க. உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பேரை யூஸ் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்கிறேன். அதை என்ன நடக்கும்னு கெஸ் பண்ணி சில டைம் வேலை செய்யும். சரியா? ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ இப்படி தான் அதில் என்ன நடக்கும்னு கெஸ் பண்ணிடலாம். அப்போ அதுவும் ஒரு நிலைமை எடுத்துக்கொள்ளலாம். நான் என்ன நடக்கும்னு கெஸ் பண்ணிடலாம். இதுக்கு முதல் ஆஃபில் இருந்துருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணு, நான் ஆஃப் நிலைமையே தரும். இதுக்கு முதல் ஒன்றில் இருந்துச்சுன்னா அந்த ஒன் நிலைமையே தரும். 2 பட்டனும் நசிக்கிட்டேன் ஃபேன். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். சரிதானே? இப்போ எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் முதலாவது பார்ப்போம். சரிதானே? சொல்லி பார்த்துட்டு ஓகே. இந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து நேண்டை வச்சு செய்கிறது, இன்னொன்று வந்து நோரை வச்சு செய்கிறது. சரிதானே? ஒன்று வந்து நேண்டை வச்சு செய்கிறது, இன்னொன்று வந்து நோரை வச்சு செய்கிறது. இந்த நேண்டை வச்சு செய்கிற இது இருக்கிட்டாரு, நேண்டை வச்சு செய்கிறத பொதுவாகவே எஸ்ஆர் தான் சொல்லுவோம். எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் தான் சொல்லுவோம். ஃப்ளிப்ஃப்ளாப் பண்ணி சொன்னாலும் அது நேண்டை வச்சு செய்கிறதா தான் இருக்குது. ஃப்ளிப்ஃப்ளாப் பண்ணால் நேண்டை வச்சு நோரை வச்சு செய்கிறதா இருக்கும். எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து குறித்த சந்தர்ப்பத்தில் நார்மலாக மட்டும் சொல்கிறாங்கன்னா அது நேண்டை வச்சு செய்கிறதா இருக்கும். எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே நோரெண்டு போட்டிக்காங்கன்னா அது நோருக்குரியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நோரை இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். ஆர்எஸ் ஃப்ளிப்ஃப்ளாப்னு சொல்லலாம். செட் ரீசெட், ரீசெட் செட். சரிதானே? நோரை வந்து ஆர்எஸ் ஃப்ளிப்ஃப்ளாப்னு சொல்லலாம். சரிதானே? அப்படி எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்னு தான் சொல்ல போகிறாங்கன்னா எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே நோரெண்டு போடுறாங்க. குழம்பு இருக்கிறதில்ல. சரி, நான் எஸ்ஆர்ண்டா நேண்டை வச்சு என்ன செய்கிறேன், எஸ்ஆர் இருந்தாலும் நேண்டை வச்சேன் செய்கிறேன். இது 2 வரப்போகிற ஃப்ளிப்ஃப்ளாப்பில் வகையும் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் தான். அதாவது செட் ரீசெட் ஃப்ளிப்ஃப்ளாப்லாம் வரப்போம். சரிதானே? ஓகே. இப்போ வந்து ஒன்றும் இல்லை. எஸ்ஆர் ஆர்எஸ் என்னன்னா அதுக்கு இன்புட் போடுற ஓர்டர் அந்த பேரை மட்டும்தான் இங்கே மாற்றி போட போகிறோம். அதே டைம் வாயில்கள் மாறும். சரிதானே? வாயில்களும் மாறும், பேரும் மாறும். 2மே சேர்ந்து தான் இந்த 2 வகையிலுமே மாறப்படும். இங்கே நான் யூஸ் பண்ணோம்னா இங்கே நோட் யூஸ் பண்ணுவோம். இங்கே எஸ்ஸும் ஆரும் கொடுக்க போகிறோம்னா இங்கே ஆர்எம்எஸ்ஸும் கொடுக்க போகிறோம். தனித்தனியாக மாறுதல் யோசிச்சு வைக்கிறீங்க. 2மே சேர்ந்து தான் மாறப்போகுது. சரிதானே? என்னது கேட்டும் மாறப்போகுது, இந்த வகைகளுக்குள்ளே மாறக்கூட. அதே மாதிரி இந்த நிலைகளும் மாறப்போகுது. அதாவது இன்புட் பண்ண போக இதுவும் மாறப்போகுது. இப்போ முதலாவது அந்த எழுதுறதுக்கு கேபிட்டிங் இடத்தை எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து போட்டுக்கோங்க. சரிதானே? எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் பண்ணி பொறுத்தவரை நேண்ட் வாயிலை பயன்படுத்தி ஃப்ளிப்ஃப்ளாப் சுற்றை அமைத்தல் போட்டுக்கொள்ளுங்களாப்பா. ஓகே. இப்போ நேண்டை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஃப்ளிப்ஃப்ளாப் செய்ய போகிறோம். ஓகே. இது எப்படி கீறுறேன்டா 2 நேண்ட் கேட் யூஸ் பண்ண போகிறோம். சரிதானே? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதால் இங்கே பார்த்து கொடுக்கணும். 2 நேண்ட் யூஸ் பண்ணிப்போம். இந்த முதலாவது போகுது. இது எஸ்ஆர்ன்றதுக்கு காரணம் இங்கே எஸ்ஸை கொடுப்போம். சரிதானே? ஃபஸ்ட்டு எஸ்ஸை கொடுப்போம். அப்போ இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், ஃபிசிக்ஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக படிப்பீங்க. அதாவது எஸ் பார் போகிற மாதிரியும் ஆர் பார் போகிற மாதிரி மாற்றி படிப்பீங்க. சரிதானே? அதுக்கு என்ன நினைச்சு குழம்பிட்டிருக்கிறத எல்லாம் ஒரே ஃப்ளிப்ஃப்ளாப் தான், ஒரே கான்செப்டில் நடக்குது. அங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசம் படிப்பேன். என்ன அங்கே வர கேள்விகள் அதன் அடிப்படையில் இங்கே வர கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிப்போம். சரிதானே? இப்படி ஒரு 98
இதில் இருந்து வரக்கூடியது Q. சரியா? இது வரைக்கும் குழப்பம் இல்லை. இதுக்கு பிறகு ஒன்று நடக்கும். இப்படி வரப்போகுது. சரியா? இப்போ அடுத்ததை குறிக்கொள்கிறேன். இதால் வரப்போகுது கியூபா. சரியா? இங்கே நம்ம கொடுக்க போகிறதா இதுவும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என்ன நடக்கும் என்ற வித்தியாசமா இப்படி ஒன்று நடக்கும். அதாவது இதுக்குள்ளால இன்புட்டாக போய் இதில் அவுட்புட் வருது தானே, இதில் அவுட்புட் இதுக்கு இன்புட்டாக மாதிரி, இது ரெண்டுக்குள்ளாலே இப்போ இதில் அவுட்புட் வருது தானே, அதில் அவுட்புட் இதுக்கு இன்புட்டாக மாதிரி. இப்போ எதுக்கு இன்புட்டுன்னு விளங்கலை, பார்த்து கேள்வி வைப்போம். வெக்கரிக்கணும் என்ன விளக்கம் கரெக்ட் சரிதானே?